கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? நாம் அன்பு கூற வேண்டாது எதினால் மட்டும். இதுக்கான பதில் வசனத்தினாலும் நாவினாலும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? மனுஷனுடைய உதவி எப்படி கூறப்பட்டுள்ளது? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 108 அதிகாரம் 12 வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. Give us aid against the enemy, for human help is worthless. Psalm 108:12. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு மாலை நேரம் மாத்தாவின் பள்ளியில் அறிவியல் போட்டி நடத்தப்படும் சொல்லிட்டு அறிவித்தாங்களாம். மாத்தாவும் அவன் நண்பர்களும் ரொம்பவே உழைத்து ஒரு திட்டத்தை தயாரித்தாங்களாம். பல நண்பர்களிடம் அவங்க உதவி கேட்டாங்களாம். சிலர் உதவுன்னு சொல்லிட்டு வரவே இல்லையா, சிலர் தவறான யோசனைகளை கூறினாங்களாம். அதனால அவங்க கவலையிலையும் பயத்திலையும் இருந்தாங்களாம். போட்டிக்கு முன்னாடி இரவு மாத்தா அமைதியாக ஜெபித்து, ஏசப்பா, மனிதர்களோட உதவி எப்போவுமே நம்பிக்கைக்குரியது இல்லை, நீங்களே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலாம். அடுத்த நாள் அவங்க திட்டம் சின்னதாக இருந்தாலும் அவங்க நம்பிக்கையுடனும் சமாதானத்துடனும் விளக்குனாங்களாம். நடுவர்கள் அவங்க முயற்சியும் ஒற்றுமையும் பாராட்டி பரிசளித்தாங்களாம். அப்போ மாத்தா, மனிதர்கள் சில நேரத்தில் ஏமாத்தலாம், ஆனால் தேவனுடைய உதவி ஒருபோதும் தோல்வி அடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னாலாம். ஆமென்.